Welcome to TechOCS channel. In this video, we are going to see what is derivation tree in context-free grammar. Okay, so it is also called as parse tree. நம்ம வந்து derivation-னா என்னன்னு படிச்சோம். Okay, leftmost derivation படிச்சோம், rightmost derivation படிச்சோம். So அதில இருந்து ஒரு tree construct பண்ண போறோம். So that is derivation tree. So what is derivation tree? It is a graphical representation for the derivation of the given production rules of CFG. நம்ம derive பண்ற ஒரு input string-க்கு ஒரு tree format-ல நம்ம வந்து represent பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் derivation tree. So it could be either leftmost derivation or rightmost derivation tree. Either அது leftmost-ல இருந்து derive பண்ணிருந்தா அது leftmost derivation tree இல்லனா rightmost derivation tree. It is also called as parse trees. இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படினா parse trees-னு சொல்லுவாங்க. Okay, so it contains the following properties. நம்ம வரைய போற parse tree இல்ல derivation tree-க்கு சில properties இருக்கு. ஓகேவா, அது என்னென்ன? So the root node is always a node indicating start symbol. root node வந்து நம்மளோட ஸ்டார்ட் சிம்பிள் தான் நம்மளோட ரூட் நோடா இருக்கும். ஓகே, the derivation is read from left to right. லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ரீட் பண்ணும். the leaf node is always terminal nodes. நம்மளோட terminal nodesனா என்னது? small letters, அதாவது small a and then 0 1 plus minus, இதெல்லாம் வந்து terminals. so the interior nodes are always non terminal nodes. non terminal nodesனா நம்மளோட capital letters. ஓகே, capital A to Z, இதுதான் non terminals. so root node வந்து எப்பவுமே நம்மளோட ஸ்டார்டிங் சிம்பிளா இருக்கணும். ஓகே, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we will derive something. அந்த derive பண்றத வந்து நம்ம லெஃப்ட்ல இருந்து தான் ரீட் பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறம் லீஃப் நோட் வந்து டெர்மினல் நோட்ஸ், இன்டீரியர் நோட்ஸ் வந்து நான் டெர்மினல் நோட்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு புரிஞ்சிடும். draw derivation tree for the string. இந்த ஸ்ட்ரிங்குக்கு நம்ம derivation tree வரையணும். ஓகே, so it could be either leftmost derivation or rightmost derivation tree, எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங் வேணும். so நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கலாம்? e tends to e star e எடுத்துக்கலாமா? so e தான் வந்து உங்களுக்கு ரூட் நோட். ஓகேவா, e ரூட் நோட். இப்போ e-ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? e, ஓகே, ஸ்டார் e எடுத்துக்கிறோம். ஓகேவா, e ஸ்டார் e எடுத்துக்கிறோம். அடுத்து இப்போ லெஃப்ட் மோஸ்ட்னா நம்ம லெஃப்ட்ல இருந்து தானே பாஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த ஈக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த ஈக்கு நம்ம ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்றேன்? ஏ சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ஸ்டார் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த ஈக்கு எனக்கு வந்து இங்க என்ன கிடைக்கணும்? b பிளஸ் சி கிடைக்கணும். ஓகேவா, ஸோ இந்த b பிளஸ் சி கிடைக்கணும் அப்படின்னா நான் எதை எடுத்துக்கணும்? இந்த பிளஸ் சிம்பிள் வர மாதிரி இருக்கிற நோட்டேஷன் எடுத்துக்கணும். அப்போ நான் ஈக்கு நான் இங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன்? e பிளஸ் ஈன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஓகேவா, அடுத்து இந்த ஈக்கு இங்க என்ன வரணும்? b வரணும். ஓகேவா, ஸோ அப்போ e டென்ஸ் டு b. இந்த பிக்கு இந்த ஈக்கு என்ன வரணும்? c வரணும். ஸோ e டென்ஸ் டு c. ஓகேவா, இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ a ஸ்டார் b பிளஸ் c. ஸோ நம்ம அங்கே படித்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். த ரூட் நோட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் நோட். இங்கே ஸ்டார்ட் நோட் எது? e. ஸோ ரூட் நோட் அதுவாக தான் இருக்கணும். அடுத்து நம்ம என்ன படித்தோம்? லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணணும்னு படித்தோம். கரெக்டாக? அப்போது இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகேவா, a ஸ்டார் b பிளஸ் c, இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ நான் எப்படி படிக்கணும்? லெஃப்ட்ல இருந்து படிக்கணும். a ஸ்டார் b பிளஸ் c. ஓகே, ஸோ இதுதான் என்ன நோடு? இது வந்து லீஃப் நோட்ஸ். லீஃப் நோட்ஸ் பாருங்க எல்லாமே டெர்மினல்ல. இன்டீரியர் நோட்ஸ் பாருங்க, இன்டீரியர் நோட்ஸ் எல்லாமே நான் டெர்மினல்ஸ். e e e e. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் தி டெரிவேஷன் ட்ரீ. இது வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் ட்ரீ. ஓகேவா, இதே வந்து நீங்க ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் ட்ரீ வரையணும் அப்படின்னா இந்த ஈக்கு, ஓகே, இந்த ஈக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த ஈக்கு நான் வந்து இ ஸ்டார் இஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இ ஸ்டார் இ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா, அதுக்கு அடுத்து இந்த பக்கம் நான் டிரைவ் பண்ணேன்னா அது லெஃப்ட் மோஸ்ட். இப்போ இந்த பக்கம் டிரைவ் பண்ணேன்னா அது ரைட் மோஸ்ட். ஸோ இந்த ஈக்கு நான் என்ன பண்ணுறேன்? இ பிளஸ் இ. ஓகேவா, இப்போ இந்த ஈக்கு நான் சி சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த ஈக்கு பி சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த ஈக்கு ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அவுட்புட் பாருங்க, உங்களுக்கு அதே அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஸோ இது லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் ட்ரீ, இது ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் ட்ரீ. ஓகேவா, ஸோ we will see one more examples. E tends to, so this is the production rule. Okay, so this is the output string we need to generate. We need to draw derivation tree. ஓகேவா, இப்போ இதுக்கு நம்ம வந்து derivation tree வரையணும். ஸோ ஐடி ஸ்டார் ஐடி பிளஸ் ஐடி. ஃபர்ஸ்ட் இதுக்கு derivation tree வரையலாம். ஓகே, இப்போ ஐடி ஸ்டார் ஐடி, இது லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான். ஐடி ஸ்டார் ஐடி பிளஸ் ஐடி. அப்போ நான் கேபிட்டல் ஈக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இ ஸ்டார் இ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, இ ஸ்டார் இ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அடுத்து இந்த ஈக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா ஐடி சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்து இந்த ஈக்கு எனக்கு ஐடி பிளஸ் ஐடி வரணும். ஸோ நான் ஐ எம் டேக்கிங் இ பிளஸ் இ. ஓகே, அடுத்து இந்த ஈக்கு நான் ஐடி சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இந்த ஈக்கு ஐடி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அவ்வளோதான். இன்புட்டை லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ரீட் பண்ணீங்க அப்படின்னா we will get ஐடி ஸ்டார் ஐடி பிளஸ் ஐடி கிடைச்சிடுச்சா? செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இ டென்ஸ் டு நம்மளுக்கு என்ன வரணும்? ஐடி பிளஸ் ஐடி ஸ்டார் ஐடி வரணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இ ஓகே, இ ஸ்டார் இ எடுத்துக்கலாம். ஓகே, இ ஸ்டார் இ எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த ஈக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? நம்மளுக்கு ஓப்பன் பரான்தசிஸ் க்ளோஸ் பரான்தசிஸ் வரணும். ஸோ அப்போ ஓப்பன் பரான்தசிஸ் கேபிட்டல் இ க்ளோஸ் பரான்தசிஸ். இ டென்ஸ் டு இந்த ஃபார்மேட் நான் இங்கே
சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து இந்த ஈக்கு எனக்கு ஐடி ப்ளஸ் ஐடி வரணும். ஸோ ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் இ ப்ளஸ் இ. ஓகேவா, இப்போ நான் இ ப்ளஸ் இ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நான் இப்போ லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் ட்ரீ வரைகிறேன். அதனால லெஃப்ட் டான் டெர்மினலை ஃபஸ்ட்டு நான் டிரைவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஈக்கு ஐடி, அடுத்து இந்த ஈக்கும் ஐடி, அப்புறம் ஃபைனலாக இந்த ஈக்கு ஐடி. ஸோ நம்மளுக்கு அவுட்புட் பாருங்கள், இதுதான் லெஃப்ட்டு. ஓகே, நான் லெஃப்ட்லேருந்து ரீட் பண்ணுறேன். ஓப்பன் பேரான்சிஸ் ஐடி ப்ளஸ் ஐடி, அப்புறம் க்ளோஸ் பேரான்சிஸ், அப்புறம் ஸ்டார், அப்புறம் ஐடி. ஓகே, இதுதான் என்னோட அவுட்புட்டு. ஸோ ஓப்பன் பேரான்சிஸ் ஐடி ப்ளஸ் ஐடி ஸ்டார் ஐடி. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். So next draw parse tree for the string AB, AA, BA for CFG. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் கொடுத்துட்டாங்க. இதுக்கு பார்ஸ் ட்ரீ வரைய சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கேபிட்டல் எஸ், ஸ்டார்ட் சிம்பிள் வில் பி தி ரூட் நோன். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஏல ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் ஏஎஸ்ஏ. ஓகேவா, இப்போ ஏஎஸ்ஏ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து எனக்கு பி வரணும். ஸோ அதனால எஸ்க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், பி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வரணும், ஏபி வந்தாச்சு, இந்த பிஏவும் வந்தாச்சு. இப்போ இந்த ஏஏ மட்டும் வரணும். அப்போ நான் இந்த எஸ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏஎஸ்ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஏஎஸ்ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா, ஏஎஸ்ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இன்புட் ஸ்ட்ரிங் கிடைச்சிருச்சான்னு பாருங்க, ஏ பி ஏஏ பிஏ கிடைச்சிருச்சு. அப்போ இந்த எஸ்க்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் கிடைச்சிரும். ஸோ ஏ பி எப்சிலான் ஏபிஏ. ஓகே, ஏ பி ஏஏபிஏ. ஸோ அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஓகே, இதுதான் பார்ஸ் ட்ரீ ஃபார் தி கிவன் ஸ்ட்ரிங். ஓகேவா, இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், லாஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ எஸ் டென்ஸ் டு ஏபி/பிஏ. ஸோ இதுக்கு வந்து டெரிவேஷன் ட்ரீ வரையணும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் சிம்பிள் எஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு ஏல ஸ்டார்ட் ஆகணும். அதனால நான் ஏபி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போது அதுக்கடுத்து திரும்பியும் எனக்கு ஏ வரணும். அப்போ பிஏ நான் வந்து ஏ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ப்ரொடக்ஷன் எழுதணும்னா பி சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா, இப்போ இந்த பிக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், எனக்கு பி வரணும். ஓகே, அப்போ நான் இந்த பிக்கு பிஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, எஸ் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து ஏஏபி வந்துருச்சு. இப்போ திரும்பியும் பி வரணும். அப்போ நான் இந்த எஸ்க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், பிஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இந்த எஸ்க்கு பி, இந்த எஸ்க்கு ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஏஏபிபி வந்தாச்சு. ஓகே, இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. ஸோ ரிமைனிங் என்ன, ஏபிஏ. ஓகே, அப்போ நான் இந்த ஏக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எனக்கு பிஏ வரணும். ஓகே, அப்போ இந்த ஏக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், வெறும் ஏ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து பிபிஏ இருக்குது. இப்போது ஏஏபிபிஏ கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த பிக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், பிபிஏ வரணும். ஓகேவா, அப்போ நான் இந்த பிக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், பிஎஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா, அடுத்து இந்த பியும் வந்தாச்சு. இப்போ பிஏ மட்டும் வரணும். ஸோ எஸ்க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், பிஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஏக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ அவுட்புட் ஸ்ட்ரிங் அப்படியே ரீட் பண்ணி பாருங்க, ஏ பி. ஓகே, அடுத்து திரும்பியும் பி, அடுத்து ஏ, அப்புறம் திரும்பியும் பி, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு ஏ. ஸோ இந்த அவுட்புட் ஸ்ட்ரிங் அப்படியே நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம டிரைவ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்ட்ரிங்கை டிரைவ் பண்ணியாச்சு. ஸோ இது லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் ட்ரீ. உங்களுக்கு கொஸ்டினில் வெறும் டெரிவேஷன் ட்ரீன்னு கேட்டிருந்தா ஏதோ ஒன்று வரைஞ்சா போதும். ஸ்பெசிஃபிக்காக லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன், ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் வரைங்க அப்படின்னு கேட்டிருந்தா யூ ஷுட் ட்ரா போத் த திங்ஸ். ஓகே, தேங்க்யூ.